வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து பேங்க் ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. சோ அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது இருக்கா சார்? ஆமா மேடம். ஆக்சுவலா பேங்கோட ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்ஸ் பிரசன்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு. அந்த கிரெடிட் கார்டு ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதாவது கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஆக்சுவலா அன்செக்யூர்டு லோன். இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் கிரியேட் பண்ணும். வருங்காலங்கள்ல பேங்க்குக்கு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடிய பேங்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது. பட் இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா அது பேங்குகளுக்கு மட்டும் நல்லது இல்ல, எல்லா நிறுவனங்களுக்குமே இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் பர்ச்சேஸ் கிரெடிட் கார்டு வழியா நடக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் டேட்டா. அதாவது பெரிய பெரிய பர்ச்சேஸ்கள், சின்ன சின்ன பர்ச்சேஸ்கள் இல்ல, ஒரு பெரிய பெரிய பர்ச்சேஸ்கள் வந்து பெரும்பாலும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கணும். வருங்காலங்கள்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் அதிகமாகிற பட்சத்துல அது பேங்குகளுக்கு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும் மேடம். சார், அதே மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் கேஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால செபி சில நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பம்ப் அண்ட் டம்ப்னா என்ன சார்? ஆக்சுவலா மேடம் நீங்க பாத்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் அதிகமா இல்லாத, லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கோட விலை ஏறும் அப்படின்னு சோசியல் மீடியா, டெலிகிராம் சேனல்கள், சில பேரு சேனல்கள் எல்லாம் மூலியமா அந்த நியூஸை பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணி மக்களை ரீச் பண்ணும்போது மக்கள் ஆசையா விலையும் கம்மியா இருக்கிறதுனால மக்கள் பெரிய அளவில் அதை பை பண்ண போவாங்க. அப்படி அவங்க பை பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது இவங்க இருக்கிற ஸ்டாக்ஸை கைமாற்றி விட்டு இவங்க ப்ராஃபிட்ல வெளியே வந்துருவாங்க. வாங்கின மக்கள் வந்து லாஸ்ட்ல மாட்டிக்குவாங்க. இதான் பம்ப் அண்ட் டம்ப். நார்மலா இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன ஸ்டாக்கள், இந்த பென்னி ஸ்டாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பெரிய அளவுல ₹1, ₹2, ₹5 அந்த ரேஞ்சுகள் இருக்கும். பெரிய அளவுல எஃப்ஐஎஸ் இருக்க மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சில கோடி பணம் இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான ஸ்டாக்குகள்ல தான் இந்த மாதிரி டம்ப் பண்ணிட்டு ஃபேக் நியூஸ்களை, அதை பத்தின விஷயங்களை வெளியே பரப்பி மக்களை வாங்க வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்டுகள் இருந்துட்டு இருக்கு. பல நெட்வொர்க்குகளை இது வரைக்கும் செபி அதை கண்டுபிடிச்சு களை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த சர்ச் வந்து அது ரொம்ப தீவிரமா செபி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிட்டிகள்ல அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோடைய பெனிஃபிஷியர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி மிகப்பெரிய அளவு அந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்காங்க. இதனால பம்ப் அண்ட் டம்ப் கேஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய நெட்வொர்க்குகள் மாட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு அருமையான மூவ் மேடம் செபி சைடுல உண்மையாலுமே. சார், இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்த்தா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நான் ரீஓப்பன் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈரானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க? இல்ல, ஈரானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, ஈரானை பொறுத்த வரைக்குமே நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு மேடம். நிறைய குரூப்புகளா ஈரான் இப்ப செயல்படுது. ஒரு பக்கம் சபாநாயகர், ஒரு பக்கம் ஆர்மின்னு நிறைய பேர் வந்து விதவிதமான கருத்துக்கள்ல இருக்காங்க. ஸோ ஈரான் இப்ப அதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் இணைக்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த வார எக்ஸ்பிளைட் பண்றதுக்கு ஈரானுமே விரும்பல. அதனால ஈரான் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஹார்மோஸ் ஜங்ஷனை நான் ஓபன் பண்றேன், நீ யுஎஸ் நேவி பிளாக்கெட்டை நீ ரிமூவ் பண்ணு, முதல்ல வார் டீஎஸ்கலேட் ஆகட்டும், போக்குவரத்து சீரமைப்பாகட்டும், எல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு ஈரான் வர்றாங்க. அததான் அவங்க அதுக்கு பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஜங்ஷன் ஓபன் பண்றது ரெடியா இருக்கும். நீங்க யூஎஸ் அந்த பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்க, பிரச்சனைகளை நம்ம அப்புறமா பேசிப்போம், அது முக்கியமா நியூக்ளியர் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறமா பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். ஈரான் சைடுல ஏன் இதை தள்ளி போட நினைக்கிறாங்கன்னா, ஈரானுக்குள்ளேயே நிறைய பல்வேறு கருத்துக்கள் நிலவரதுனால ஸோ அதை ஒரு நேர்கோட்டுக்குள்ள இணைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும். அது வரைக்கும் இந்த வார் டென்ஷன்லயே மூவ் பண்ணவும் முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த டிசிஷன் நோக்கி ஈரான் நகரத்தை பார்க்கலாம் மேடம். சார், இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்தா இந்த ஒயிட் ஹவுஸ் இஷ்யூ, அதாவது ஷூட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி சார் இன்னும் கிரிட்டிக்கலாக போறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ இதை பார்த்தே வந்து இன்னும் மார்க்கெட்ல எதுவும் இம்பாக்ட் நடக்குமா சார்? எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கறது அந்த நடத்துவங்க கைது பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற கிளியரான ஒரு ரிப்போர்ட் வந்து யுஎஸ் சைட்ல இருந்து வரல. பட் ட்ரம்போட பேட்டி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் செக்யூரா இருந்த அந்த பில்டிங்குள்ள நடந்த மாதிரி தெரியல. இது அவுட் சைட் லைன்ல நடந்த ஒரு இஷ்யூ தான். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே இதுல நிறைய பார்வைகள் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இப்போ யூஎஸோட மிட் எலெக்ஷன் வருங்காலங்களில் வரப்போகுது. இதே மாதிரி ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் மேல இந்த மாதிரி ஒரு அட்டம் நடந்துச்சு. அவருடைய காதோட இந்த படம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். ஸோ இதை சுத்தி நிறைய கருத்துகள் இருக்கு. பட் இதுக்காக
இதனாலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கிளியர் ரிப்போர்ட் இன்னும் வரல. மற்றபடி இதுல பெருசா அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கல, பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்லை. மார்க்கெட்டும் இது ரொம்ப தீவிரமா எடுத்துக்கல. இது வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய இம்பாக்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுமா, இல்ல செக்யூரிட்டியில ஏதாச்சும் கோளாறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நோக்கி நிறுத்தி இருக்கே தவிர மார்க்கெட் இதை சீரியஸா இந்த இன்சிடென்ட் எடுத்துக்கல அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. வருங்காலங்கள்ல இது ஒரு டீடைல் ரிப்போர்ட் வரும்பொழுது இன்னுமே ஒயிட் ஹவுஸ்க்கான செக்யூரிட்டி அதிகப்படுத்தப்படும். அண்ட் இந்த இன்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இது பங்குச்சந்தை பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஸோ லாஸ்ட் வீக்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு April 27 கரண்ட் மார்க்கெட் எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு சார்? இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே முக்கியமான சப்போர்ட்டான 24,062 அப்படிங்கிற சப்போர்ட்டை மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கு. பெருமளவு இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் பயாஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா வார் இதுக்கு மேல எக்ஸ்கேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. யூஎஸ் அண்ட் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க போன்ல பேசி பிரச்சனை தீர்க்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே பாகிஸ்தான் இன்டர்மீடியேட்ஸ் மூலமா போன் கான்வர்சேஷன் நடக்குது, அந்த மாதிரியான நியூஸ்களா வருது. ஸோ டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறதுனால பெரிய வார் இதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகாது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் இருந்துச்சு. 24,062 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலையும் இன்னைக்கு மார்க்கெட் ஹோல்ட் பண்ணியிருக்கு. பட் இதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் அப்படிங்கிறது வந்து 24,500 ரேஞ்சுல பிரேக் பண்ணா தான் ஃபர்தர் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் இது கன்சல்டேஷன் பீரியட்ல இருக்கும். ஏன் மார்க்கெட் பெரியரோட மேல ஏறதுக்கு சிரமப்படுது அப்படின்னு சொன்னா இது டீஎஸ்கலேஷன் தவிர பீஸ் கிடையாது. ஒரு வார்ல ஒரு அமைதியான சூழ்நிலை தானே தவிர வார் நின்றுச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த காரணங்கள்னால மார்க்கெட் பெரியரோட மேல ஏறதுல சில சங்கடங்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு, தீவிரமா வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கெண்ட்ல நம்ம பேங்கிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு மாருதி, அதே மாதிரி சொமேட்டோ, இந்த மாதிரியான கம்பெனிகளோட ரிசல்ட்ஸுமே நாளைக்கு வருது. அதுவே முக்கியமான ரிசல்ட்ஸ் தான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்ல, பந்தன் பேங்க் மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது. இதெல்லாம் சேர்ந்து அடுத்த மார்க்கெட்டோட மூவை ரெடி பண்ணும். பட் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாயிருச்சுன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் ரிசல்ட் ஓரியன்டா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் மேடம். சார் அதே மாதிரி இப்போ க்ரூடா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், இதுவுமே வந்து மார்க்கெட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு? இப்போ இந்த இஷ்யூக்கெல்லாம் தாண்டி கோல்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் க்ரூடோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு சார்? இல்ல, க்ரூட் ஆயில் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பட் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சானா அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா நீங்க ஓவரால் சினாரியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் டர்க்கியும் கூட அந்த மைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த போக்குவரத்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கே ஓப்பன் பண்ணிட்டாலுமே அந்த போக்குவரத்து சீரமையருக்கு 6 மாசம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வந்திருக்கு. அதனால இன்னுமே ஒரிங் ஃபேக்டர் இருக்கனால க்ரூட் வந்து பெரிய கரெக்டெல்லாம் ஆகல. பட் இப்போதைக்கு மேற்கொண்டு மறுபடியும் $100 மேல எக்ஸ்கலேட் ஆகி அதுக்கு மேலே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு டீஎஸ்கலேஷன் இஷ்யூ நடந்ததுனால. பட் தொடர்ந்து க்ரூட் வந்து நம்ம வருத்தப்படக்கூடிய அல்லது ஒலி பண்ணக்கூடிய விலை ரேஞ்சுகள்ல தான் இருக்கு. அடுத்ததுதான் ஸ்லைட்டா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து பீ ஸ்டாக் மேல ஒரு சின்ன அதிருப்தி வந்தாலும் கூட க்ரூட் உடனடியா ஸ்பைக் ஆயிரும். இப்போதைக்கு க்ரூட் நம்ம ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். மற்றபடி நீங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் ஜோன் தான், கோல்டு அண்ட் சில்வர் கன்சல்டேஷன் ஜோன் தான். கோல்டுக்கும் சில்வருக்குமான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. நீங்க வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும். இப்போதைக்கு யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, க்ரூடும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இரண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிற பொழுது டாலருடைய தேவை மதியமா இருக்கும் பொழுது கோல்டுல ஒரு மிகப்பெரிய ரேலி அல்லது சில்வர்ல மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறது வந்து பாசிபிளா அப்படின்னா கஷ்டம். பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 to 10% கன்சல்டேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்குங்க இப்போ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.